ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னை துறைமுகத்தில் ஒத்திகை போர் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. சென்னை துறைமுகத்தில் நடைபெறும் பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகை நிகழ்வினை தற்போது பார்க்கலாம். நாட்டில் உள்ள முக்கியமான துறைமுகங்களில் போர் ஒத்திகை நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் செங்கல்பட்டில் போர் ஒத்திகை நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. பால்காம் தாக்குதல் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு 10 நாட்களாகவே இந்த பாதுகாப்பு எல்லை பகுதிகளில் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்று அதிகாலை தொடர்ந்து இந்திய ராணுவம் இந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகள் மீது தொடர்ந்து தாக்குதலும் நடத்தி வருகின்றனர். அதன் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி சென்னை துறைமுகத்தில் இன்று மாலை 4 மணி முதல் 4:30 மணி, அதாவது அரை மணி நேரம் வரை ஒத்திகை, அதாவது போர் ஒத்திகை நிகழ்வானது நடைபெறும் எனவும் கூறப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இன்றைய தினம் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதலும் நடத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவில் மொத்தம் முக்கியமான எல்லை மாநிலங்கள் மற்றும் கடலோர பகுதிகள் என மொத்தமாக இந்தியா முழுவதும் 244 இடங்களில் தொடர்ந்து இந்த போர் ஒத்திகை நிகழ்வானது நடைபெறும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய இந்த சென்னை பகுதியில் துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஆகிய 2 இடங்களில் இந்த போர் ஒத்திகை நிகழ்வானது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த வான்வழி தாக்குதல் போன்ற அவசர நிலையை எதிர்கொள்ளும் தயார் நிலையை சோதிக்கவும், பொதுமக்கள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளை பாதுகாக்கவும், மேலும் மின்தடை நடவடிக்கைகள் மற்றும் முக்கிய நிறுவனங்களை மறைத்தல் தொடர்பான பயிற்சிகளும் இந்த ஒத்திகை நிகழ்வில் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் அவசர கால வெளியேற்ற திட்டங்கள், பயிற்சி செய்தல் போன்றவை இந்த போர் ஒத்திகையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடியது. இந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் போரின் போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வுக்காக மாணவர்கள் 50க்கும் மேற்பட்ட ஒத்திகை நிகழ்ச்சியானது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக 1971ஆம் ஆண்டு பார்த்தோம் என்றால் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு இது போன்ற பெரிய அளவிலான போர் ஒத்திகை முதல் முறையாக இன்று நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது வெறும் ஒத்திகை மட்டுமே என பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என அரசு சார்பாக அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை மற்றும் கல்பாக்கம் பகுதியை தவிர மற்ற இடங்கள் வழக்கமாக செயல்படும் எனவும், மேலும் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கலந்து கொள்கிறார் எனவும் இந்த நிகழ்வானது நடைபெறும் எனவும் உள்நாட்டு காவல்படை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள், தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஆகியோர் கலந்து கொள்கிறார். இது தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மாநில அவசர செயல்பாட்டு மையம் எதிரகத்தில் நீக்கக்கூடும் எனவும் பல்வேறு தகவல்களும் தற்போது தமிழ்நாடு அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த போர் ஒத்திகை நிகழ்வானது தற்பொழுது சென்னை துறைமுகம் பகுதி தற்போது தீவிரமான முறையானது இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வானது எதிரொலியாக பார்த்தோம் என்றால் இந்த ஒத்திகை நிகழ்வு எதிரொலியாக தற்பொழுது இந்த துறைமுகம் பகுதி முழுவதுமே 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் ராணுவத்துறையினர், சிஆர்பிஎஃப் போன்ற பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்கள் துப்பாக்கி ஏந்திலும் பலத்த பாதுகாப்புடன் தற்பொழுது இந்த பகுதியில் இருந்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த போர் நடைபெற்ற பிறகு பொதுமக்களை எப்படி மீட்பது, மேலும் அவர்களுக்கு எந்த முறையான முதல் சிகிச்சை வழங்குவது குறித்தும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளுக்கும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு பிறகு அவர்களை எப்படி ரெஸ்கியூ செய்து அந்த ஆம்புலன்ஸ் வாகன மூலம் எப்படி மீட்பது என்பது குறித்தும் தொடர்ந்து இந்த என்டிஏ வீரர்களும் தற்போது இந்த பகுதிக்கு வருகை புரிந்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பாதுகாப்பு என தீ அணைப்பு நடவடிக்கை எடுக்கும் விதமாக தற்போது 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தற்போது இந்த பகுதிக்கு இருந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு துறையில் பார்த்தோம் என்றால் 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்போது தீவிரமான முறையில் கண்காணித்து இந்த ஒத்திகை நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக 4:30 மணி அளவில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த ஒத்திகை நிகழ்வானது தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த போரின் போது பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, அப்போது ஏற்பட்டிருந்தால் அவர்கள் என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், மேலும் அந்த போரின் போது பொதுமக்களுக்கு ஏதேனும் முதல் சிகிச்சை தேவைப்பட்டால் அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும், மேலும் அதாவது அந்த போர் ஒத்திகையின் போது மட்டுமே சைரன் ஒலிப்பதாகும், அந்த சைரன் எந்த பகுதியில் ஒலிக்கப்படுவதோ அந்த பகுதியில் மட்டும் பாதிப்பான
நிலவக்கூடிய தற்போது ராணுவத்துறை அதிகாரிகளிடம் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது அரை மணி நேரம் நடைபெறக்கூடிய இந்த போர் ஒத்திகை நிகழ்வானது பொதுமக்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடைபெறாது. சாதாரணமான போரின் போது எந்தெந்த நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் அதனை முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த போர் ஒத்திகையானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை துறைமுகத்தில் பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன். சென்னை துறைமுகத்தில் பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. 136 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிலான பொருட்களை கையாளும் திறன் கொண்ட துறைமுகத்தில் பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. வான்வழி தாக்குதலை எதிர்கொள்வது குறித்து இந்த நிகழ்ச்சியில் ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. வான்வழி தாக்குதலை எதிர்கொள்வது குறித்து இந்த பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. சென்னை துறைமுகத்தில் போர் ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. நாட்டில் உள்ள முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றான சென்னை செங்கல்பட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது.